கல்பாசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கல்பாசினா இங்கிலீஷ்ல ஸ்டோன் ஃப்ளவர், ஸ்டோன் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லணும். இலவங்கப்பட்டை, லவங்கப்பட்டைன்னு சொல்றோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல சின்னமன், சின்னமன் அப்படின்னு சொல்லணும். ஏலக்காய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏலக்காய் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லணும்னா காடமம், காடமம். என்னன்னு சொல்லணும்? காடமம் அப்படின்னு சொல்லணும். கருப்பு ஏலக்காய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல? அதை வந்து இங்கிலீஷ்ல பிளாக் காடமம், பிளாக் காடமம் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா வெந்தயம். வெந்தயம் இங்கிலீஷ்ல என்னென்ன சொல்லணும்னா ஃபெனியூக்ரிக், ஃபெனியூக்ரிக் அப்படின்னு சொல்லணும். ஃபெனியூக்ரிக்னா வெந்தயம் அப்படின்னு சொல்லணும். கொத்தமல்லி விதைகள் இருக்கு இல்லையா? கொத்தமல்லி விதைகள் இங்கிலீஷ்ல கொரியாண்டர் சீட்ஸ், கொரியாண்டர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லணும். புதினா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புதினானா இங்கிலீஷ்ல மென்ட், மென்ட் அப்படின்னு சொல்லணும். மென்ட்னா புதினான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கறிவேப்பிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கறிவேப்பிலைனா இங்கிலீஷ்ல கரி லீஃப், கரி லீஃப் அப்படின்னு சொல்லணும். கரி லீஃப்னா கறிவேப்பிலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொத்தமல்லி. கொத்தமல்லின்றத இங்கிலீஷ்ல கொரியாண்டர் லீஃப், கொரியாண்டர் லீஃப் அப்படின்னு சொல்லணும். கொரியாண்டர் லீஃப்னா கொத்தமல்லி அப்படின்னு அர்த்தம். இளஞ்சிவப்பு மிளகு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை வந்து இங்கிலீஷ்ல பிங்க் பெப்பர், பிங்க் பெப்பர் அப்படின்னு சொல்லணும். பிங்க் பெப்பர். பூண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை வந்து கார்லிக், கார்லிக், கார்லிக்னா பூண்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இஞ்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இஞ்சினா ஜிஞ்சர், இஞ்சினா ஜிஞ்சர், ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லணும்.